சித்தினா கொடுமைக்காரியா? எனக்கு கோபம் கோபமாக வந்தது. என்னிடம் ஒரு வார்த்தை கேட்கவில்லை. எல்லாம் இவர்களாவே முடிவு செய்வார்களா? அதற்கு நான் கட்டுப்பட வேண்டுமா? என்ன அநியாயம் இது? என என் மனம் உலைக்கணங்களாக குதித்து கொண்டிருந்தது. ம் இப்பெல்லாம் கோபப்பட்டா என் வார்த்தைக்கோ கோபத்துக்கோ எந்த அர்த்தம் இருக்காது. எந்த நல்லதும் நடக்காது. நாளைக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன் கோபத்தை காட்டணும். அப்பதான் இந்த சித்திக்கும் அவங்க பேச்சை கேட்டு தலையாட்டுற அப்பாவுக்கும் மூஞ்சியில் கரிய பூசின மாதிரி இருக்கும். என்னை யாருன்னு நினச்சாங்க? இருக்கட்டும், நான் யாருன்னு நாளைக்கு காட்டுறேன் என்ற மனதுக்குள் கருவியபடி அமர்ந்திருந்தேன். மறுநாள் அழகர விடிந்தது. ஒரு பக்கம் தடபுடலாக சமையல் தயாராகி கொண்டிருக்க, மறுபுறம் சொந்தங்களின் வருகையால் வீடு விழாக்கோலம் பூண்டிருந்தது. என்னை குளித்து தயாராக சொன்னாள் சித்தி. மனதுக்குள் கடித்தபடியே குளித்து தயாராகி வந்தேன். ஏதோ ஒரு பளபளக்கும் பட்டுப்புடவை அணிந்து கொள் என்று சொல்லி சென்றாள் சித்தி. வேண்டா வெறுப்பாக அதை அணிந்து அதற்கேற்ற அணிகலன்களையும் அணிந்து கொண்டேன். ஆனால் அப்போது என்னை பார்த்து வியந்து திருஷ்டி வலித்தாள் சித்தி. அக்கா, நீ ரொம்ப அழகா இருக்க என்றாள். 8வது படிக்கும் என் தங்கை. நான் அவளை முறைத்தேன். சித்தியின் வயிற்றில் பிறந்த ஒரே காரணத்தால் அவளை எனக்கு பிடிக்காது. கண்ணு, அக்கா பக்கத்திலே இரு என்று தன் மகளிடம் சொல்லிவிட்டு போனாள் சித்தி. சித்தி போனதும், ஏ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத போ என்று தங்கையை விரட்டினேன். என்னை முறைத்தபடியே அவள் வெளியே ஓடினாள். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. யாரோ குரல் கொடுத்தனர். வந்தவர்களே சித்தி வரவேற்கும் சத்தம் நன்றாகவே கேட்டது. நல்லா பல்ல காட்டி காட்டி இப்போவே இழிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களை அழ வைக்க போகிறேன் என்று மனதுக்குள் சொல்லி குரூரமாய் புன்னகைத்தேன். வந்தவர்களுக்கு காஃபி பலகாரம் எல்லாம் போய் கொண்டிருந்தது. சூடான வெங்காய பஜ்ஜியின் மனம் மூக்கை துளைத்தது. மெதுவாக என் அறையிலிருந்து எட்டி பார்த்தேன். சொந்தக்கார பெண் ஒருத்தி என்னை கண்ணாலேயே அதட்டினாள். மனதுக்குள் அவளை திட்டிக் கொண்டே சமையலறையிலிருந்து சுட சுட தயாராக இருந்த பஜ்ஜியை எடுத்து மெதுவாக ரசித்து ருசித்து சாப்பிட்டேன். என் கண்ணு, பஜ்ஜி நல்லா இருக்காமா என்று பின்னாலிருந்து சித்தியின் குரல் வந்தது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எப்போ பார்த்தாலும் கண்ணு மூக்குன்னு சீன் போட வேண்டியது. மனதுக்குள் சித்தியை திட்டினேன். இன்னொன்று எடுத்துக்கம்மா. மேலும் கொஞ்சினாள் சித்தி. அவளுக்கு பதில் எதுவும் சொன்னாமல் என் அறைக்கு திரும்பினேன். யாரோ ஒரு பெருசு பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்றாள். தங்கை என் கையை பிடித்து கொள்ள என்னை அழைத்து போ அவர்கள் முன் காட்சிப்படுத்தினாள் சித்தி. வந்தவர்களிடம் என்னை நன்றாக வளர்க்க என்னவெல்லாம் செய்தார் சித்தி என அவரின் பெருமைகளை பேசிக்கொண்டிருந்தார் அப்பா. மாப்பிள்ளை வீட்டார் கும்பலில் நடுநாயமாக கருகருவென்று தாட்டியான ஆள் வெள்ளை சட்டை வேட்டியில் அமர்ந்திருந்தான். அவன் அருகில் கேஸ் சிலிண்டர் போல் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அவளுடைய பல்லெல்லாம் வெற்றிலை பாக்கு போட்டு கரையாகி இருந்தது. 1 ரூபாய் நாணயம் அளவுக்கு நெற்றியில் குங்குமம் போட்டு இட்டிருந்தாள். பார்ப்பதற்கு திருவிழாக்களில் வரிசையாக அமர்ந்து குச்சி வைத்து கொண்டு குறி சொல்லி ஜோசியம் பார்க்கும் பெண்மணி போல் இருந்தாள். பொண்ணு பார்க்க லட்சணமாக தான் இருக்கா. வீட்டு வேலையெல்லாம் செய்வாளா கேட்டாள் ஜோசியக்காரி. அதென்ன அப்படி கேட்டீங்க? எங்கள் பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் அழகா செய்வா. கண் பார்த்தா கை செய்யின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவள் சமையல் செய்து வச்சா ஊரே மணக்கும். சமையல் செய்து வச்ச இடம் கண்ணில் ஒத்திக்கிறாப்புல இருக்கும். காலேஜில் படிக்கிறா. 4 பேருக்கு ஃபீஸ் வாங்காமல் டியூஷன் சொல்லித்தரா. என் பெருமகளே அடுக்க துவங்கினாள் சித்தி. இது கொண்டும் குறைச்சல் இல்லை என்று நினைத்து கொண்டேன். படிப்பா இப்போவே கண்டிஷனாக சொல்லிடுறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நிப்பாட்டிக்கணும். எங்கள் வீட்டு பொண்ணுங்களெல்லாம் 5ஆம் கிளாஸ்க்கு மேல் படித்ததில்லை. படிக்க வைக்கவும் மாட்டோம். அவ்வளோ ஏன் எங்கள் வீட்டு பையன்களே 10ஆவதுக்கு மேல் படித்ததில்லை என்று சொல்லி இடி மாறி சிரித்தாள் ஜோசியக்காரி. என் தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது. சித்தியையும் அப்பாவையும் அவமானப்படுத்துவது கூட 2ஆம் பட்சம்தான். இந்த மாப்பிள்ளையை முதலில் அடித்து விரட்ட வேண்டும் என்று எனக்குள் வெறியே வந்தது. மாப்பிள்ளை பையன் என்ன வேலை பார்க்குறாரு? சந்தேகமாக கேட்டாள் சித்தி. அவன் எதுக்கு வேலை பார்க்கணும்? எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. உட்காந்து தின்னாலே 3 தலைமுறைக்கு வரும். உங்கள் வீட்டு பொண்ணு எங்கேயோ கடத்தெருவில் பார்த்தானாம். அவனுக்கு ரொம்ப பிடிச்சதாம். அதான்
பொண்ணு பார்க்க வந்தோம் என்றாள் ஜோசியக்காரி. மாப்பிள தடியம் என்னை விழுங்குவது போல் பார்த்தான். அவன் கண்களை அப்படியே நோண்டி எடுக்க வேண்டும் போல கோபமாக வந்தது எனக்கு. இங்கே பாருமா பொண்ணு, நான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொல்லிடுறேன். எங்கள் வீட்டு பையனுக்கு ஏற்கனவே கண்ணனாகி ஒரு குழந்தைக்கு அப்பா ஆயிட்டான். இப்போ அவனுக்கு அவன் பொண்டாட்டியை பிடிக்கல. அதனால் அவளை பஞ்சாயத்தில் சொல்லி அத்து விட்டுட்டோம். அவன் பெத்த பொண்ணையும் பழைய பொண்டாட்டியோடவே துரத்தி விட்டோம். நீ என்ன பண்ணணும்னா, கல்யாணம் ஆகி வந்த 10வது மாதம் அழகான ஆம்பளை புள்ளைய பெற்று என் கையில் கொடுக்கணும். என்ன சரிதானே என்று சொல்லி பெரிய குரலில் சிரித்தாள். அவளோடு வந்த கும்பலும் கொல்லென்று சிரிக்க மாப்பிள தடியன் இப்போது இன்னும் உரிமையுடன் என்னை சைட்டடித்தான். அவன் தலையில் ஓங்கி ஒன்று போடுவதற்காக அறையில் ஏதாவது கனமான பொருள் இருக்கிறதா என்று என் கண்கள் தேடியது. எந்திரிமா எந்திரி, அதிகாரமாய் சித்தியின் குரல் ஒலிக்க திடுக்கிட்டு பார்த்தேன். ஏ, என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற? நான் உனக்கு வருங்கால சம்மந்தி, மனசில் வச்சுட்டு பேசு என்று பதிலுக்கு கத்தினாள் ஜோசியக்காரி. வெளியே போடி, வந்துட்டா பெருசா சம்மந்து பேச. பிள்ளைக்கு படிப்பு கிடையாது, உங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கும் படிப்பு கிடையாது, படிக்கவும் வைக்க மாட்டீங்க. இந்த கேட்டு கேட்டவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குது. ஆனால் இப்போ கட்டின பொண்டாட்டியை பிடிக்கலன்னு அத்துட்டு பெத்த பிள்ளையும் துரட்டி விட்டாச்சு. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மனுஷங்களா நீங்களா? இதில் எங்கள் வீட்டு பொண்ணை இவனுங்களுக்கு பார்த்ததும் பிடிச்சதான் நாங்கள் கட்டி கொடுக்கணுமா? இவங்க வீட்டுக்கு போனதும் எங்கள் வீட்டு பொண்ணு படிப்படி பாட்டிட்டு ஆம்பளை புள்ள பெற்று தரணுமா? புள்ள பெற்றருப்பா, அந்த புள்ளைய நீ தருதலையாக வளர்ப்ப. எங்கள் வீட்டு பொண்ணு சாணி தட்டணுமோ? பத்தரு காலியாய் கத்தினாள் சித்தி. நான் பேய் அடைந்தது போல் நின்றேன். வந்தவர்கள் எல்லாம் சித்தியை பார்த்து சபித்தபடியே இழந்து சென்றனர். ஏயா, மாப்பிள்ளை வீடு யார் என்னன்னு விசாரிக்க மாட்டேன். பெத்த பொண்ணுக்கு தானே மாப்பிள்ளை பார்க்குற. இப்படியா கேட்டுக்கிட்டவெல்லாம் பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வருவ? அப்பாவை பார்த்து கத்தினாள் சித்தி. தலையை குனிந்து கொண்டார் அப்பா. அம்மாடி கண்மணி, நீ ஒன்றும் விசனப்படாதம்மா. உன் அழகுக்கும் நீ படித்த படிப்புக்கும் ஃபீஸ் கூட வாங்காமா 4 பேருக்கு நீ படிப்பு சொல்லிக்கூட உன் நல்ல மனசுக்கும் ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை வருவான். நீ போய் முகத்தை கழுவிட்டு சாமி கும்பிடு, மனசு சமாதானம் ஆகும். என்ன மாதிரி 2ஆம் தரம்லாம் போய் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் கண்ணு என்று சமாதானம் சொல்லி சென்றாள் சித்தி. சித்தியை கட்டி பிடித்து அழுதேன். ஐயா, இது என்ன? இந்த மாப்பிள்ளை என்னன்னா இன்னொருத்தன், எதுக்கா இப்படி அழுகுற என்று கண்ணீரை கொடுத்தாள் சித்தி. எதுவும் புரியவில்லை என்றாலும் தங்கையும் என் கண்களை துடைத்து விட்டாள். எப்படி என்னுள் சித்தியின் மேல் வெறுப்பு வந்ததென தெரியவில்லை. என் 5 வயதில் அம்மா இறந்துவிட 10 வயது இருக்கும்போது இவரை கல்யாணம் செய்து கொண்டு வந்தார் அப்பா. ஆரம்பத்தில் எனக்கு சித்தியின் மேல் வெறுப்பு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு முறை திருவிழாவில் நான் ஏதோ கேட்டு அடம்பிடிக்க அதை வாங்கி தர மறுத்து என்னை கோபித்து கொண்டாள் சித்தி. நான் அழுது அடம் பிடித்ததை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள், இவ பெத்த பொண்ணுன்னா வாங்கி கொடுத்துருப்பா, மூத்தாள் பொண்ணு தானே, அதான் இப்படி கோவப்படுறா என்று சித்தியை திட்ட அது என் மனதில் நன்றாக பதிந்து விட்டது. அன்றிலிருந்து சித்தியை வெறுக்க துவங்கினேன். நாளடைவில் என்ன சொன்னாலும் செய்தாலும் அது அவர் செய்யும் துரோகமாகவே தோன்றி துவங்க சித்தி என்றாலே என் எதிரி என மனதில் வெறுப்பை வளர்த்திருந்தேன். ஆனால் இன்று எனக்காக சித்தி பேசியதை கேட்டதும், அப்போ சித்தி எப்போவுமே எனக்கு நல்லது தான் செய்திருக்காங்க என்று மனம் தெளிந்தேன். பழைய நினைவுகள் அனைத்தையும் மனதுக்குள் நினைத்து வியந்தேன். சித்தியின் நியாயமான கோபங்கள், கண்டிப்புகள், அவருடைய ஆசைகளெல்லாம் இப்போதான் என் கண்ணிலும் கருத்திலும் பதிய துவங்கியது. இப்போதெல்லாம் சித்தியும் தங்கையும் தான் உற்ற தோழியாக இருக்கின்றனர். கல்லூரி முடிந்து வந்ததும் எனக்காக சிற்றுண்டி வைத்துக்கொண்டு ஆவலுடன் காத்திருக்கும் சித்தியின் ஒரே வருத்தம் தான் நிறைய படிக்க முடியவில்லை என்பதுதானாம். சித்தியின் விருப்பம் நிறைவேற நான் பாடுபடுகிறேன். எப்படி என்கிறீர்களா? நான் தான் இப்போது சித்திக்கு டியூஷன் டீச்சர். இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் 10வது பொதுத் தேர்வை எழுதப் போகிறார் சித்தி. என்ன ஞானு முழிக்கிறீங்க? என் சித்திக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போங்க.